ஒத்துக்க மாட்டோம். இருங்க, உங்களுக்கு அந்த சர்வே ஐயா மோடி அவர்கள் எத்தனையாவது பிள்ளை? எங்க நாட்டுல தாராளமா இருங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டான எந்த இடத்துலயுமே சொல்லல. அந்த வார்த்தையே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. எங்க நாடுன்னு சொல்றது. எங்க நம்ம நாடு. சரி, இது நம்ம நாடு தானே. ஆமா, நம்ம நாடு. இது நம்ம நாடு தானே. இப்ப தேர்தலுக்கா அல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் அவருடைய ஆளுமை திறமைக்கு மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு. ஒரு 5 வளர்ச்சி பண்ணி சொல்லுங்க. இல்ல தனிப்பட்ட முறையிலும் இருந்தது. இல்ல ஒரு 5 வளர்ச்சி பண்ணி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 5 வளர்ச்சி, நான் எதுவும் தப்பா கேட்கல, 5 வளர்ச்சி பண்ணி நம்ம இதை விட்டு எங்க போக முடியும்? நீங்க இந்த மாதிரி பண்ணினனாலதான் எல்லாரும் வெளியில போய் நம்ம போய் எங்களுக்கு உண்டான நாட்டுல நாங்க இருப்போம். சரியா? கரெக்டா தான் இருக்கு, கரெக்டா இருக்கு. நிலங்கள்லாம் அப்படியே ஆக்கிரமிக்கிறது, எத்தனை கோயில்கள் இருந்த இடம்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீங்க அவுரங்கசீப் பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. எந்த, அதாவது சமீபத்துல இல்ல, உலகத்துல இந்தியா என்பது ஒரு செக்யூலர் கண்ட்ரி. இந்த செக்யூலர் நிச்சயமா உள்ள ஒரு நாடாக இருக்கு. அதுல ஓத் எடுத்து, அதாவது அதுல உறுதிமொழி ஏற்றுதான் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியா ஆகுறாரு. சரிங்களா? ரிஃப்ளெக்ட் ஜேர்னல் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவனீத். இன்னைக்கு நம்ம கூட பாஜகவிலிருந்து ஆனந்தி அவர்கள் இருக்காங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஃபரானா ஃபாத்திமா அவர்கள் இருக்காங்க. இன்றைய சிறப்பு விவாதம் அவங்களோட தான் இருக்க போது, அவங்களோட பேசுவோம். வணக்கம். 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 ஸோ இன்னைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பு வந்து இந்தியாவினுடைய தேர்தல் 7 கட்டத்தில் நடக்க இருக்குது. இந்த 2வது கட்டம் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களில் தேர்தல் வந்து சரியான விதத்தில் நடந்துட்டு இருந்தாலும் தமிழகத்தில் வந்து 1,00,000 வாக்குகள் இல்லை அப்படின்னு சொல்லி முதல் முறையாக திரு அண்ணாமலை ஒரு விஷயத்த வைக்கிறார் நம்மளோட எலெக்ஷன் முடிச்சதுக்கு அப்புறமா. அதே மாதிரி எல்முருகன் அவர்களும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தமிழகத்துல மட்டும் எலெக்ஷன் சரியான விதத்துல ஃபேரா நடக்கல அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. முதல்ல உங்களுடைய கருத்திலிருந்து ஆரம்பிக்கணும். முதல்ல நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை, பணிவான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஒரு தேர்தல் வந்து ஒரு ஜனநாயக கடமை. அதை வந்து ஒவ்வொரு குடிமகனும் நிறைவேற்றணும். அப்படி குடிமகன் வந்து அந்த ஜனநாயக கடமையை நிறைவேற்றினால்தான் பின்னாடி அரசை பத்தி குறை சொல்றதுக்கு கூட ஒரு தகுதி வரும். இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். ஆனா ரொம்ப வருஷமா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா தேர்தல்ல வந்து ஏதோ ஒரு அன்னைக்கு ரொம்ப நல்லதா போச்சு, அன்னைக்கு விடுமுறை கிடைச்சது, நாங்க ஊருக்கு ஜனங்களோட கொண்டாடுறோம், அங்க போறோம் இங்க போறோம் இப்படி சொல்லுவாங்களே தவிர, வேற ஊர்ல வேற தொகுதியில ஒரு வாக்கு இருக்குன்னா கூட அது கொஞ்சம் மெனக்கட்டு, கொஞ்சம் அது ஒரு அக்கறை எடுத்துட்டு அதுக்கு பரவாயில்ல நான் வந்து பயணம் பண்ணியாவது என் தொகுதிக்கு போய் நான் வாக்களிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அதை வந்து அந்த விழிப்புணர்வே தேவைப்பட்டிருக்கு இங்க அடிப்படையில. அதுதான் உண்மை. எத்தனையோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு இத்தனை வாக்குப்பதிவு இத்தனை சதவீதம் இருந்ததுன்னா அழகான ஒரு ரிசல்ட் வரும், நல்ல கரெக்டா சரியான மக்கள் சரியான முடிவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அப்படி சொல்ல முடியாததுக்கு ஒண்ணு, ஒழுங்கா வாக்குப்பதிவு நடைபெறுவது இல்லை. ரொம்ப நாளா அதை பத்தி கம்ப்ளைண்ட் இருக்கு. ஒழுங்கான முறையில வாக்குப்பதிவு நடக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னா வந்து இந்த மாதிரி கள்ள ஓட்டு போடுறாங்க, இல்லாட்டா வந்து திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க, பணம் கொடுத்து ஆட்களை கூட்டிட்டு வராங்கன்னு சொல்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது, நீங்க யாருக்கு வேணா ஓட்டு போடுங்க, ஆனா முதல்ல ஓட்டு போடணும்ன்றத வந்து வச்சுக்கோங்க. அதைதான் சொல்லி விழிப்புணர்வு சொல்லியிருக்கோம். அப்போ உங்களுக்கு என்ன அங்க ஒரு பார்ஷியாலிட்டின்னு சொல்லக்கூட, இவங்களுக்கு போடுன்னு நான் சொன்னாதானே நான் சொல்லணும், ஓட்டு போடுப்பா, கண்டிப்பா உனக்கு காசு கொடுத்துட்டேன், நீ கண்டிப்பா நீ ஓட்டு போடணும், இந்த எங்க கட்சிக்கு நீ போடணும்னு சொன்னாதான் தப்பு. ஆனா நீ போடணும்னு தான் சொல்லியிருக்க. ஆனால் அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வாக்காளர்களுடைய எண்ணிக்கையிலேயே வாக்காளர்களுடைய பெயர்களே விடுபட்டு போச்சுன்றது இது ஒரு ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தது. ஒரு ஜனநாயக நாட்டுல வேற எங்கேயாவது இதே மாதிரி கேள்விப்பட்டோமான்னு நானும் தேடி பார்த்தேன், வேற எங்கேயுமே காணோம். அதுல 1008 இடைஞ்சல். ஏன் இப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, அதுவும் கூட அந்த வாக்குப்பதிவு எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு சொல்றத பாத்தீங்கன்னா, இந்த வெள்ள அளவு சொல்லுவாங்க, மத்தியானம் இத்தனை மணிக்கு இவ்வளவு உயர்ந்தது அந்த அணையில, இவ்வளவு இது சாயந்தரம் உயர்ந்ததுன்னு. அந்த மாதிரி கதையா மத்தியானம் ஒண்ணு, சாயந்தரம் ஒண்ணு, ராத்திரி ஒண்ணு இப்படி சொன்னது வந்து முதல்ல அதுவே கூட ஏன் அப்படி சொன்னாங்க, அதிகமா சொன்னது, அப்புறம் அதை குறைச்சு சொன்னது, சில இடங்கள்ல வந்து மைனஸ்ல போச்சு, இல்ல அவங்க சொன்னதை விட இது முரண்பட்டதுன்னு. முதல்ல ஏன் இவ்வளவு முரண்பாடு, இப்படி எதுக்காக வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு சாமானிய ஜனம் வந்து யோசிக்க மாட்டாங்களா?
அவங்களுக்கு யோசிக்கும் போது என்ன தோன்றதுன்னா, ஏன்னா இப்ப நான் ஏற்கனவே முதல்லயே உங்களுக்கு குறிப்பிட்டு சொன்னேன். இந்த கள்ள ஓட்டு போடுறதுன்றது வந்து ரொம்ப சகஜமா இருக்கு நம்ம ஊர்ல. அதுவும் குறிப்பிட்ட நேரத்துல கள்ள ஓட்டு நிறைய பதியும். மத்தியானம் 3 மணிக்கு மேலலேருந்து 5 மணிக்கு சில இடங்கள்லாம் நான் பேர் கூட சொல்ல விரும்பல. கட்சி பேர கூட சொல்லல. ஆனா அதெல்லாம் இருந்தது. ஆனால் அப்படியெல்லாம் நடக்க முடியாமப்படி நீங்க இது மட்டும் தான் வாக்குப்பதிவு வந்து வாக்காளர்கள் பெயர் பட்டியலே காணோம். மார்ச் மாசம் இருந்திருக்கு. என்னுடைய தொகுதியில நான் சொல்றேன். அவங்க வர்றாங்க. 40,000 வாக்காளர்களுடைய பேரு விடுபட்டு போயிருக்கு. எப்படி அப்படி போக முடிஞ்சதுன்னு கேட்டா, அதுக்கு பதிலே காணோம். அவங்க இன்னும் அதே அட்ரஸ்ல, அதே வீட்ல இருக்காங்க. சில பேருக்கு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா, ஒரு தொகுதியில ஒரு இடம் சொல்றாங்க. இந்த இடத்துல தான் வாக்குப்பதிவுன்னு. போனீங்கன்னு சொன்னேன்னா, ஒரே குடும்பத்துல 4 பேருக்கு 4 வாக்குப்பதிவு இடம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு வாக்குப்பதிவு பண்ற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பள்ளி, அரசு பள்ளி. அங்க போனாங்க. அங்க போன உடனே முதல்ல குடும்ப தலைவர் பேரு அங்க இருக்கு. தலைவி பேரு ஒரு இடத்துல இருக்கு. அவங்களோட 2 மகளும் மகனும். அவங்களுடைய பேரு வேற எங்கேயோ இருக்குன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வண்டி எடுத்துட்டு போனாங்க வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போன உடனே இல்லங்க இங்க தான் இருக்குன்னாங்க. இதுல இது மாதிரி அலைய விட்டா மக்களுக்கு ஒரு அலுப்பு வந்துரும். இததான் எதிர்பார்த்தாங்களோ? கருத்து ரீதியா இதை நம்ம வந்து ஒரு பக்கம் பார்த்தாலும், ஒரு பக்கம் வந்து இதை சொன்னா ஏத்துக்கிட்டாலும், ஆளுகின்றது ஒரு அரசாங்கம். அரசாங்கத்துடைய முக்கிய ஒரு பொறுப்பு என்னன்னா, ஒரு ஜனங்களுக்கும் அவங்களுடைய ஜனநாயக உரிமையை திருப்பி கொடுக்கறதுலாம் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற உரிமையை நீங்க இது உங்களோட தான் சேஃபா இருக்க வேண்டியது அப்படின்னு என்ஷோர் பண்ண வேண்டியது ஒரு கவர்மெண்டோட ரூல். ஸோ இந்த கவர்மெண்டோடைய செயல்பாடுகள், அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனோட செயல்பாடுகளா இருக்கட்டும், அல்ல அதை இயக்கக்கூடிய அரசாங்கத்தோட செயல்பாடுகள் இந்த குறிப்பிட்ட ஓட்டிங் விஷயத்துல ரொம்ப கம்மியான ஒரு நிலைமையில நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். 69 விழுக்காடுன்றது ரொம்ப கம்மி. ஸோ இதை டைரக்டா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிஜேபி அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும்ன்ற ஒரு கருத்தும் வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை. முதல்ல வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. ரிஃப்ளெக்ட் மீடியாவுக்கு அம்மா கூட குறிப்பிட்டாங்க, அவங்க வந்து அவங்களுடைய குமுறல்கள் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லணும். நீங்க சொல்ற வாதத்தை ஒட்டியே நானும் பேசணும்னு நினைக்கிறேன். இது வந்து மக்களால் தேர்வுபட்ட ஒரு அரசாக இருக்கு. 10 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மத்தியில் ஆளக்கூடிய அரசாக பாஜக அரசு இருக்கு. அப்போ 10 ஆண்டுகள் என்பது கணிசமான ஆண்டுகளா இருக்கு. 2 டேர்ம் வந்து மக்கள் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிற போது அம்மா சொன்னாங்க போதுமான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில இல்லை அப்படின்னாங்க. அப்போ அதை நான் வந்து எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்ப அதனுடைய தோல்வி கூட இந்த அரசு கிட்ட இருக்கு அப்படிங்கறத கூட நம்ம எடுத்து பார்க்கலாம். ஏன் மக்களுக்கு போதுமான விழிப்புணர்வு இல்லை? கடந்த முறை இருந்ததை விட ஏன் இந்த முறை குறைவா இருந்தது? கிளைமேட் சேஞ்சுக்கு காரணம் யாரு? ஹீட் வேவ் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னா அதற்கு காரணமா இருக்கிறது இங்க யாரா இருக்காங்க? ஏன் எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு லேக் இருக்கு, ஒரு 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 கீழே தள்ளக்கூடிய ஒரு போக்கு இருக்கு அப்படின்னா அது இந்த அரசாங்கங்களுடைய கையாளாகாத தனம் அப்படிங்கிறது தான் வெளிப்படையான அப்பட்டமான ஒரு உண்மையாக இருக்கு. ஆனா அது கூடவே வந்து இவர்களுடைய ஜூம்லாவும் சேர்ந்து நடக்குதோ அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தவங்க சொன்னா பரவாயில்ல, ஒட்டுமொத்த பாஜகவின் தரப்பினுடைய ஒரு பிரதிநிதிகளும் வந்து எல்லா இடங்கள்லயும் 1 லட்சம் வாக்குகள் வந்து இல்ல அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நகைச்சுவையா இருக்கிற ஒரு கருத்தா நான் பாக்குறேன். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடியே ஓட்டர்ஸ் லிஸ்ட் செக் பண்றதுக்கான ஒரு அனுமதி இருந்திருக்கு. நீங்க அப்பெல்லாம் இந்த புள்ளியை எழுப்பாம நீங்க தேர்தல் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்சாட்டிஸ்பாக்சன் கொடுத்திருக்கு. மக்கள் மத்தியில நீங்க விரும்பின அளவுக்கான ஒரு டேர்ன் அவுட் இல்ல அந்த அளவுக்கான ஒரு உங்களுக்கு சாதகமான வாக்குகள் இல்ல அப்படிங்கறத நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அதற்கப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது இருக்குல்ல, ஐ திங்க் இது அவங்களோட மனத்து ரொம்ப அழகான ஸ்ட்ராட்டஜி கூட சொல்லலாம். எல்லா இடங்கள்லயும் ஒரே மாதிரி பேசுறது இல்ல. இவங்க சொல்றது நேரடியா ஒரு விஷயம் பார்க்கலாம். எல் முருகன் அவர்கள் சொல்றாங்க, அண்ணாமலை அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க மத்திய சென்னையில வினோஜ் அவர்களும் சொல்றாரு. ஆனா தென் சென்னையில தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சொல்லல. ஏன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு இடத்துல வந்து அப்படி கூட நான் கேள்விப்பட்டேன். அவங்க வந்து மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொல்லி மறு வாக்குப்பதிவே சொல்லியிருந்தாங்க. அப்ப மறு வாக்குப்பதிவுன்ற வார்த்தை ஏன் வாயில வந்தது? இங்க ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அவங்க வந்து அம்மா வந்து அவங்க சிஸ்டர் அவங்க வந்து சொன்னாங்க, இத மாதிரி இது வந்து கேலிக்கிடமா இருந்தது, ஒவ்வொரு இடத்துலயுமா இது மாதிரி வரும்னுட்டு. நான் வந்து நேர பார்த்ததை நான் சொன்னேன். நேரம் என்னுடைய தொகுதியில நானே வந்து போயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இதுக்காக அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கறதுக்கு போன போது அந்த பூத் ஸ்லிப் அந்த தொண்டர்கள் கொண்டு வந்து கொடுத்தும் கூட
அது அங்க இல்ல இது வந்து குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி ஒரே வீட்ல இருந்தவங்க வெவ்வேறு பூத்துக்கு வந்து செக்ரிகேட் பண்ணப்பட்டதெல்லாம் உண்மை. பல பேருடைய பெயர்கள் விடுபட்டதெல்லாம் உண்மை. விடுபட்டிருந்தது. ஆனா ஒரு மாஸ் நம்பர் எடுத்து எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல சொல்றது அதுக்கு வேற ஒரு காரணம் கூட ம். சொல்றாங்க, மறைமுகமா வேற ஒரு காரணம் கூட சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தென் சென்னை நீங்க பாருங்களேன், தென் சென்னை தொகுதி வேணும்னு சொல்லி கேட்டு நிறைய பேர் கேட்டாங்க. ம். அவங்க தமிழிசை மேடம்க்கு கொடுத்தாங்க. ஏன் தென் சென்னை கேட்டாங்க? உங்களுக்கு தெரியும் அவங்க மேடம் வந்து பாஜகன்றது. நான் இப்ப கட்சி சார்ந்து நான் பேசல, பொதுவா பேசுறேன். அவங்க இத கேக்குறாங்க. ஏன் கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியும், தென் சென்னையில வந்து எனக்கு பாஜக எனக்கு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நீங்க சொல்ற இந்த குளறுபடி எல்லாம் எங்கெல்லாம் பாஜக வந்து வெற்றி பெறும், அதாவது ஸ்டார் போட்டியாளர்கள் சொல்றாங்களே அவங்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரியான குளறுபடி நடந்திருக்கு. அதே மாதிரி 1 லட்சம் வந்தது அப்படின்றதுக்கு வேற ஒரு பார்வை இருக்கு சாமானிய மக்கள் நடுவுல. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப வருஷமா இந்த திராவிட கட்சிகள் இந்த கள்ள வாக்கு போடுறது, இந்த திருமங்கலம் ஃபார்முலா இதெல்லாம் நான் விளக்கி சொல்ல வேணாம், அது பெரிய எபிசோட் ஆகும். அதனால அந்த 3 மணிக்குள்ள இவங்க நீங்க இப்ப சொன்ன முரண்பாடான பதிவு இத பத்தி சொன்னா, அதாவது மத்தியானம் 3 மணிக்கு சொல்லும் பொழுது 35% 5 மணிக்கு சொல்லும் பொழுது 69%, 56 ஏதோ கூட சொல்லிருக்காங்க. சொல்லிட்டு ராத்திரி வரும்பொழுது பாத்தீங்கன்னா முன்ன சொன்னதை இல்ல விட இப்போ கம்மி. நானே அதுக்கு இல்ல நானே என்ன கேக்குறேன், நான் சொல்லி முடிச்சிடுறேன். அண்ணாமலை அவர்கள் ஜெயிப்பார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது இல்ல? அண்ணாமலை வந்து கேம்பெயின்லயா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், வீடு வீடு போய் ஒரு ஸ்டிக்கரை வந்து பாஜகவுக்கு ஓட்டளிங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையோட ஃபேஸை வச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சும் எதற்காக நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும்? ஜெயிக்க நீங்க தான் சொன்னீங்கல்ல, ஜெயிக்க டஃப் ஃபைட் இருக்கிற ஒரு தொகுதினா ஓகே, நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு இருங்க. அதாவது தேர்தல் சமயத்துல மீதி கட்சிகள் பண்ண விஷயங்களை வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது தான் தேர்தல் பிரச்சாரம்னு வச்சிருக்கிறவங்க சில பேரு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி பணிகளை சொல்றாங்க. இப்ப தேர்தலுக்கா அல்ல, அதுக்கு முன்னாடில இருந்தே அண்ணாமலை அவர்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் அவருடைய ஆளுமை திறமைக்கு மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு. ஒரு 5 வளர்ச்சி பண்ணி சொல்லுங்கம்மா. இல்ல தனிப்பட்ட முறையிலும் இருந்தது. இல்ல ஒரு 5 வளர்ச்சி பண்ணி மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 5 வளர்ச்சி, நான் எதுவும் தப்பா கேட்கல, 5 வளர்ச்சி பண்ணி சொல்லுங்க. 5 வளர்ச்சி பணிகள் முதல்ல வந்து முத்ரா யோஜனை திட்டம் வந்து ஆரம்பிக்கலாமா? முத்ரா யோஜனை திட்டம்ன்றது வந்து சிறு குறுந்தொழில்களுக்காக அவங்க கடன் கொடுக்கறாங்க. இப்ப முன்னெல்லாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், தொழில் முனைவோர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இவ்வளவு அமௌண்ட் மினிமம் இருக்கணும்னு சொல்லி இருந்தது. அவ்வளவு லட்சக்கணக்கில் இருந்தா உங்களுக்கு கேரண்டி யார் கொடுப்பாங்க, இதெல்லாம் இருந்தது. ஆனா முத்ரா யோஜனையை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாயில இருந்து இது கொடுக்கறாங்க. MSME லோன் கொடுக்கறாங்க. இந்த நடுவுல புரோக்கர்களுக்கு எல்லாம் இடம் இல்ல. அது ஒரு திட்டம். இன்னொன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜல் ஜீவன் திட்டம் சொல்லிருக்காங்க. தண்ணிக்காக தான் இவ்வளவு. இதெல்லாம் தமிழக மக்களுக்கு தானே? இதெல்லாம் தமிழ் மக்களுக்கும் தான். ஏன் தமிழ்ல பேர் இல்ல? நான் ரொம்ப காமனா கேக்குறேன், ஏன் ஜல் ஜீவன் வைக்கிறீங்க, முத்ரா யோஜனா வைக்கிறீங்க, இந்த மாதிரி பெயர்கள் வந்து ஏன் தமிழ்ல இல்ல, ஏன் காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜா நீங்க எடுத்தீங்க, நாளைக்கு என்ன சொல்வீங்க, ஆங்கில மொழின்னு சொல்வீங்க. ஒரு தமிழ்நாடு மாநிலத்துக்காக மட்டும் தான் இந்த திட்டம்லாம் இருக்கா? இதெல்லாம் நாடு தழுவிய திட்டங்கள். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்ல பேர் வைக்கணும்னு சொன்னீங்கன்னா நீ வீணம் குழப்பம் தான் வரும். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டிருக்கு. ரேஷன் அரிசி வந்து ரொம்ப நாளா கொரோனா 100 நாள் வேலை திட்டத்தோட இங்கிலீஷ் பாலிசி வளர்ச்சி என்கின்ற பேர் வந்து ஒரு பொய், புரட்டு. நீங்க என்ன வேணாலும் ஒரு கருத்து திணிப்பை இங்க செய்யலாம். ஆனா இங்க வளர்ச்சி என்கின்ற பேர்ல மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறது தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாஜக அதைத்தான் செய்யுது. எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம். பாஜக தமிழ்நாட்டுல முழுக்க நேர தலையிடுதா? என்ன வளர்ச்சி அடைஞ்சிச்சு இந்தியாங்கிறத நீங்க சொல்லணும். 155 லட்சம் கோடி கடன்ல இன்னைக்கு இந்தியா இருக்கு. என்ன விதத்துல இந்தியா வளர்ந்திருக்கு, எந்த விதத்துல ஒரு காமன் மேன் அவனுடைய பொருளாதாரத்திலும் அவனுடைய சமூகத்திலையும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கான், தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனா மாறி இருக்கான் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். இப்போ இந்த கருத்துக்கு முன்னாடி இவங்க சொன்ன திட்டங்கள்ல ஒரு 2-3 திட்டங்கள் சொன்னாங்க. அந்த திட்டங்கள் நேரடியா மக்களுக்கு போய் பயனளிச்சதான்றத எத்தனை விளம்பரங்க நம்ம பாத்திருக்கோம் சகோதரர், எத்தனை விளம்பரம். அந்த விளம்பரத்துல அந்த லேடி கிட்ட அந்த திட்டம் உங்களுக்காவது போய் சேர்ந்துச்சானா இல்லன்னு சொல்லிருக்கிற நியூஸஸ் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம். இது அதாவது நீங்க ஒரு திட்டத்தை அறிவிப்பீங்க, மக்கள் பணத்துல இருந்து அறிவிக்கிறீங்க, அதுக்கு நீங்க ஒரு விளம்பரத்தை உருவாக்குறீங்க, அந்த விளம்பரத்தையும் மக்கள் பணத்துல தான் செய்றீங்க. ஆனா அது எத்தனை தூரம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. 4 பேருக்கு அதை கொண்டு போயிட்டு
சொல்லிட்டு இந்த விளம்பரங்கள் மூலியமா தெரிவிச்சு அது 40 பேருக்கு போய் சேர்ந்து அது அப்படியே ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தா போய் சேர்றதை தவிர்த்து இன்டெப்தா போய் பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் மக்களுக்கு அவேர்னஸ் இருக்கா? ஒரு கேஸ் சிலிண்டருடைய மானியம் பெறுவது, எத்தனை பேர் மானியம் பெற்றுட்டு இருக்கோம்? ஒன்றிய தமிழ்நாட்டு குடிமக்கள் பெற்றுட்டு இருக்காங்க. எலெக்ஷன் ஒட்டி கேஸ் சிலிண்டர்ல 100 ரூபாய் வந்து சப்சிடைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல இது வந்து விமன்ஸ் டேக்கான கிஃப்ட்னு சொல்றதா இருக்கட்டும், நேரடியா இது வந்து அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய இல்ல அதுதான் இப்போ நேரடியா நிறைய திட்டங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல இருக்கு. அதுல வந்து லாக்பதி தீதி அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம், ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கு. ஏன் எல்லாமே பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மேனிஃபெஸ்டோஸ் எல்லாமே ஏன் பெண்கள் சார்ந்து இருக்கு அண்ட் இதுக்கான விளக்கம் உங்களால கொடுக்க முடியும்? முதல்ல வந்து பெண்கள் வாக்கு வங்கின்றது மிகப்பெரிய இது. பாஜக இப்ப வந்து பாஜக இது வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்புறம் நேரடியா இருங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, பெண்களுக்கான வாக்கு வங்கி எல்லாரும் யாரானாலும் அரசியல் வந்து அவியல் செய்யறதுக்காக யாரும் இங்க இல்ல, வாக்கை நோக்கி குறி இல்ல. உண்மையில சாதாரணமா அரசும் போது நடுவுல இடைப்பட்ட தேர்தலுக்கு இடைப்பட்ட நேரத்துல எல்லாம் வளர்ச்சி அரசியல் தான் பண்றாங்க. அவங்க எல்லாமே வளர்ச்சியில தான் கான்சென்ட்ரேஷன், அதுலதான் கவனம். ஆனா பெண்களுடைய வாக்கு வங்கி அவ்வளவு இதுவா இருக்குன்ற பொழுது அப்ப கூட அதுவும் கூட நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து இலவசமா கொடுத்தாங்கன்னு சொன்னா பொருளாதாரம் பாதிக்கும். இலவசமா கொடுக்கல எந்த ஒரு விஷயமே அந்த வளர்ச்சிக்காக. நீங்க பாருங்க, அந்த கேஸ் மானியம்ன்றது வந்து உங்களுக்கு இப்ப இல்ல, பாஜக ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே இந்த கேஸ் மானியம் இது வந்ததுனாலதான் இல்லீகலா கொடுத்துட்டு இருந்த நிறைய கேஸ் கனெக்ஷன் எல்லாம் வந்து வெளிச்சத்துக்கு வந்தது. அந்த இல்லீகலா கொடுத்ததெல்லாம் யாருக்கு, எப்படி போச்சு, ஏன் இவ்வளவு இடர்பாடு வந்தது? ஒரு நேரத்துல காங்கிரஸ் பீரியட்ல நாங்க எல்லாம் ஒரு மிடில் கிளாஸ்ல கூட நான் இருந்து பாத்திருக்கேன், வருஷத்துக்கு 4 சிலிண்டர் தான் 5 சிலிண்டர் அவ்வளவு தட்டுப்பாடு இருந்தது. ஆனா இன்னைக்கு யாராவது தட்டுப்பாடு கேஸ் புக் பண்ணிட்டு வெயிட் பண்றோம் எங்களுக்கு கிடைக்கலன்னு தட்டுப்பாடுன்னு யாராவது சொல்றாங்களோ? இல்ல. ஏன்னா அந்த அளவு சரளமா கிடைக்கிற மாதிரி பண்ணி இருக்காங்க. இதெல்லாம் வளர்ச்சி இல்லாம எதோட சேர்த்தி. அதே மாதிரி நீங்க மகளிருக்கு வந்து மகளிரை குறிப்பாக்குறாங்கன்னு நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, ஒரு கட்சி திமுகன்னே சொல்றேன், அவங்க வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ போன முறை அந்த 21ஆம் தேதி தேர்தலுக்கு 21ஆம் வருஷம் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் தருவோம். இருங்க, அதை கொடுக்க முடியல. அதுக்கப்புறமா அதுக்கு வந்து 1000 கண்டிஷன் வச்சாங்க, இப்படி இருக்கிற மகளிருக்கு தான் கொடுப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அந்த தகுதியான மகளிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப தகுதியான மகளிர் சொல்லி நீங்க எதை வச்சு நிர்ணயம் பண்றீங்க? அந்த கேள்வியே வருது. ஏன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டுல 8 கோடி பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உரிமை திட்டத்துல அவங்க கொடுத்தது 1.3 பெண்களுக்கு தான். அப்பனா மிச்ச மீதி எல்லாம் இன்னும் வறுமையிலேயே இருக்காங்கன்னு அர்த்தமா? இன்னும் அவங்க வந்து நீங்க சொல்ற கிரைட்டீரியாக்குள்ள வரலையா? அந்த அவங்க வச்ச ஒரு கிரைட்டீரியா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். மாசம் வந்து எலக்ட்ரிக் பில் இவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மகளிர் உரிமை அந்த தொகை வாங்குறதுக்கு. ஆனா மாசம் நீங்க பாத்தீங்கன்னா முன்னையே தேர்தல் வாக்குறுதியில வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை எலக்ட்ரிசிட்டி மின் பயனீட்டு அளவு எடுக்கிறோம், 1 மாசத்துக்கு நான் அதை மாத்திருவேன்னு சொன்னாங்க. இந்த 1 மாசம் 2 மாசத்துல என்ன வித்தியாசம் நீங்க கேட்டீங்கன்னா, பேசிக் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் முதல் மாசம் ஆரம்பிக்கிறது இத்தனை யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா இவ்வளவு கரண்ட் சார்ஜ் ஜாஸ்தி ஆயிடும், 2ஆவது மாசம் சேர்த்து எடுக்கிறனால. இப்ப இந்த மகளிருக்கு தகுதி வரும்பொழுது உங்களுக்கு மாசம் இவ்வளவு கரண்ட் பில் இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. இதெல்லாம் போகாத ஊருக்கு வழி. ஒரு அடிப்படையில ஒரு வீட்டுல நீங்க சொல்ற ஏழையாவே கூட இருக்கட்டும், ஒரு ஃபேன் இருக்காதா? அடிப்படை தண்ணிக்கு ஒரு மோட்டார் போட மாட்டாங்களா? இதுக்கெல்லாம் கரண்ட் ஆகாதா? நீங்க முதல் மாசத்துலயே கனெக்ட் பண்ணி 2ஆவது மாசத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா ஜாஸ்தி தான் ஆகும். அப்போ உங்களுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ உண்மையான ஏழைக்கு போய் சொல்ல. ஏன்னா அடிப்படை வந்து உங்கள்கிட்ட இருக்கு. விலைவாசி பிரச்சனை வந்து ஆகாச அளவு ஏறுது மாநிலத்துல. அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் வந்து மத்திய அரசு கொடுக்கல. அது மத்திய அரசுன்னு சொன்னா கூட இவங்களுக்கு என்னமோ பாவம் புதுசா ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலும் கவர்ச்சியா இருக்கும், அதுக்காக வேற ஒரு வார்த்தை சொல்லி சொல்றாங்க. இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. வெறும் வாக்கு அரசியல் தான் பண்றாங்க. இந்த வாக்கு அரசியலுக்கு கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. பாஜக ஆட்சிக்கு வந்தா திருவள்ளுவருக்கு ஒரு பன்னாட்டு மையம் அமைப்போம்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னாக்கா திருவள்ளுவர்ன்றது நம்ம தமிழகத்தோட ஒரு ப்ரைடு அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் எந்த மேடைக்கு போய் பேசினாலும், எந்த ஒரு இடத்துல போய் சொன்னாலும், எந்த ஒரு ஃபோரம்ஸ் போய் பேசினாலும் தமிழை பத்தி ரொம்ப அதிகமா பேசுறதா இருக்கட்டும், இல்ல தமிழை பத்தி வளர்க்கறதுக்கான முனைப்புகளா இருக்கட்டும், இல்ல காசி தமிழ் சங்கமா இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களை வந்து முன்னெடுத்தார். தப்பு ஒண்ணும் இல்லையே. வாக்கு அரசியலை தாண்டி வாக்கு அரசியலை தாண்டி தமிழகத்துக்குன்னு ஒரு முனைப்பு ஒருத்தர் செயல்படும் போது அதுல என்ன தப்பு? கேக்குறேன், ஒரே ஒரு கேள்விதான். திருவள்ளுவர் நேத்து பிறந்தாரா? இல்ல கடந்த 10 ஆண்டுல எப்பயாவது பிறந்தாரா? இல்ல. ஏன் இப்ப பேச வேண்டியது? இல்ல காசி தமிழ் சங்கம் 2021 நடந்தது. அதே மேடையில தான் வந்து
தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு தனி ரீஜனல் லாங்குவேஜ்க்கான ஒரு ஃபோரமா தமிழ்நாட்டில் சென்னையில் அமைப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ இந்த திருவள்ளுவருக்கான பன்னாட்டு மையமா இருக்கட்டும், தமிழை வளர்க்க முடியல அப்படின்னு சொல்லி பல கட்சிகள் இங்கேருந்து சொன்னாலும் தமிழை வளர்க்கறதுக்கு ஒருத்தர் முடிவு எடுக்கிறாரே, தப்பு இல்லையே. வரவேற்கிறோம். ஆனா நான் என்ன சொல்றேன், இவரு எந்தெந்த ஊருக்கு போய் என்னென்ன பேசி அவர் வாக்கு வேட்டையாடணும் அப்படிங்கறத தெளிவா தெரிந்த ஒரு நபராக இன்னைக்கு பிரதம மந்திரி இருக்கிறார். அதற்கு உதாரணமாக ராஜஸ்தான்ல அவர் போய் கேம்பெயின் பண்ணதே ஒரு முழு சாட்சியாக இருக்கிறது. எந்தெந்த ஊருக்கு போனா எப்படி வாக்கு கேட்டா அது வாக்கு, இங்க வரைக்கும் சவுத்ல நடந்தது தேர்தல், எங்கேயாவது ஒரு இடத்துல மதத்தை பத்தி பேசிருப்பாரா? மதத்தை பத்தி பேசினா என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஆனால் அந்த பக்கம் வடமாநிலத்துக்கு போனோடனே அவர் என்ன மாதிரியான அரசியல் செய்யறாரு அப்படிங்கிறது தெரியும். ஏற்கனவே கடந்த வரலாறு முழுக்க என்ன சொல்லுது அப்படின்னா, பாஜகவினுடைய என்ன சொல்றது ரெப்ரசன்டேட்டிவா இருக்கக்கூடிய இல்ல இந்த இந்திய ஒன்றியத்தின் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எப்போதும் மற்றவங்களை டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் என்பதை ரொம்ப சரியாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அவருடைய ப்ரூவன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய சொல்லுது. அதற்கு ஒரு உதாரணமாக இந்த முறை ராஜஸ்தான்ல அவர் பேசியிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. அம்மா பேசிட்டு இருக்கும் போது குறிப்பிட்டாங்க வளர்ச்சி வளர்ச்சி என்று குறிப்பிட்டாங்க. அம்மாவுக்கு ஒரு சில விஷயங்களை நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். கடந்த முறை இருந்த அரசாங்கத்தை விட பல ஃபேக்டர்ஸ்ல இந்தியா கீழே தான் இருக்கு. குறிப்பா ஜிடிபி போனாலும் நம்ம கீழே இருக்கோம், இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு, சென்செக்ஸ்ல கீழே இருக்கும், இப்படி எல்லா தரப்புகள்லயும் நம்ம கீழே இருக்கோம் அப்படிங்கறத அம்மாவுக்கு நான் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதை நீங்க நினைவில் வைத்துக் கொண்டு பேசணும். வளர்ச்சி என்பது ஒரு பொய் வெற்று வாக்கு அரசியலுக்கான ஒரு வாதமாக இருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனால் இந்த மத துவேஷம் என்பது இருக்கு இல்லையா, இங்க போய் வட மாநிலத்துல போயிட்டு இஷ்டத்துக்கு ஒரு கம்யூனிட்டி, ஒரு சமூகத்தை, ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா பேசுறது இருக்கு இல்லையா, அது ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவளா நான் சொல்லல, அத நான் ஒரு கட்சியை சார்ந்தவளா சொல்லல, ஒரு சிட்டிசன், ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவே நான் சொல்றேன். ரொம்ப 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 லோ ஸ்டாண்டர்ட் ஒரு பிரைம் மினிஸ்டர் செட் பண்ணிருக்காரு. அப்படி இதுக்கு கண்டிப்பா இது கூடவே நான் 2-3 விஷயங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். மக்கள் சொத்து மற்றும் பெண்களின் தாலியை பிடுங்கி இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கு காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது ஒண்ணு. அதே மாதிரி கர்நாடகால பேசும்போது சொல்றாங்க முஸ்லிம்களை ஓபிசியில் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் திட்டம் போட்டிருக்கு அப்படின்னு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தேவகவுடா ஆட்சியிலிருந்தே ஓபிசியில தான் இது இருக்கு அப்படின்னு. இதுக்கு உங்களுடைய கவுண்டர்? முதலாவது அவங்க சொன்னாங்க, மதம் சார்ந்த அரசியல் செய்வது யார், பிரித்து ஆள நினைப்பது யார்? இப்போ ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு வேணும்னு சொன்னது யாரு? எதுக்கா அப்படி சொன்னீங்க ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு? இந்த ஜாதி ரீதியான முதல்ல அம்பேத்கரை மதிக்கலன்னு சொல்றவங்க, அம்பேத்கர் ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த சட்டம் இது உருவாக்கும் போது அப்பவே அவர் சொன்னாரு, இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல கன்சிடரேஷன் இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்கும்போது இது கொஞ்ச நாளைக்கு வேணா உதவும், அதுக்கப்புறம் இதை பிற்காலத்துல இதை மாத்த வேண்டி வரும். ஏன்னா ஒரு எக்கானமி, ஒரு பொருளாதாரத்தை நீங்க அப்படியே வச்சிருக்க முடியாது. எப்பவுமே அவங்க பின்தங்கியவர்கள். எப்படி பின்தங்கியவர்கள்? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். முதல்ல ஒரு அப்பா அவர் பின்தங்கியவர் என்ற பிரிவினர் கீழே அவருக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு அவருக்கு கன்சிடரேஷன் கிடைச்சு, அவருக்கு ஒரு இது கிடைச்சது, ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவருடைய பையன் வந்தாரு, அவரு பையனும் படிச்சாரு. பையனுக்கு அடுத்த தலைமுறை அவங்கள லண்டனுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் அப்ப அது வரைக்கும் அவங்க பிரிவினராவே இருந்தாங்களா? அதாவது இப்படி நீங்க சொல்றது மேல் தட்டுல இருக்கிறவங்க ரொம்ப ஏழைங்க, அதுக்காக நாங்க இடபிள்யூஎஸ்ன்னு ஒண்ணு கொண்டு வரோம், அவங்கள ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அந்த கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்க ஒரு சொல்யூஷன் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க சொல்றது மேல்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியல், நான் பேசுறது ரொம்ப அடிப்படையில இருக்கக்கூடிய ஒரு மக்களான பிரச்சனை. சொன்னாலும் கூட சரி, இந்த மத ரீதியான இது அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த மதத்தை சேர்ந்தவங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இது ரொம்ப வருஷமா காங்கிரஸ்ல இருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் பேசும்பொழுது கூட அவரை குறிப்பா முஸ்லீம்னே சொல்லி இருக்காரு. இதுக்கு ஆதாரம் இருக்கு, காணொலி பதிவு இருக்கு. காங்கிரஸ் இருங்க அதன் அடிப்படையில அத சொல்லாம இருங்க மேடம் ஒரு நிமிஷம். அதன் அடிப்படையில இந்த வாட்டி மறைமுகமா நாங்க முஸ்லிம்களுக்கு நாங்கள் முன்னுரிமை தருவோம், அவங்க ஒண்ணுமே வேணாம், நம்ம நாட்டுல நீங்க சட்ட இது பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஷரியா இந்த லா அவங்களோட மத ரீதியான சட்டம் அவங்களுக்கு அதை அனுசரிக்க உரிமை உண்டு. அதே மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு உண்டு, ஆனா இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது. இது ஒரு பாகுபாடா இல்லையா?
இத மாதிரி எல்லாம் இருந்ததை அப்படி இருக்க கூடாது, எல்லாரும் சமம், எல்லாருக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி வந்து நான் வந்து சமன்படுத்தினேன் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு கேட்கிறேன், அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன்றத பத்தி சொல்றேன். அவர் சொன்னார் உங்க தாலியை கூட உருவி அவர் கொடுத்துருவான்னு சொன்னது எதனால? ஆக்ஷன் ஃபார் ரியாக்ஷன். ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? ஒரு ராகுல் ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? ஒரு பிரதமர் வந்து இத்தனை வருஷமா முதல் 5வது வருஷ டேர்ம்ல எல்லாம் அவர் நீங்க இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா அவர் என்னைக்குமே பேசல. அன்னைக்கு பேசல, இன்னைக்கு பேசுறாருன்னா பேசல. இப்ப ஏன் பேசுறாருன்னா அளவுக்கு மீறி நீங்க போறது. அவளுக்கு தோல்வி பயமா? அவருக்கு தோல்வி பயம். அவருக்கு எதுக்குங்க தோல்வி பயம்? ஏற்கனவே 303 சீட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 200 இடத்துல வந்து அவர் வெற்றி பெறல கொஞ்ச நாளா. அந்த 200 இடத்துல இந்த தென்னகமும் அடங்கும். அதனால அதுல முயற்சி பண்றாரு. அந்த 303 சீட்டுல ஏற்கனவே இதே பேச்ச தமிழகத்திலயோ இல்ல கர்நாடகத்திலயோ இல்ல ஆந்திராலயோ கேரளாவிலயோ ஏன் பேசுறீங்க? கர்நாடகால இப்ப சொன்னீங்கல்ல, இப்ப கர்நாடகத்துல சித்தராமையா வந்து சொல்லிருக்காரு, அப்படியே குறிப்பா சொல்லி முஸ்லிம்கள்னாலதான் நாங்க வந்தோம்னாங்க, அவங்க ஜெயிச்சு வந்தோடனே எங்களுக்கு இந்த பதவி கொடுக்கணும்னாங்க. அவ்வளவு ஏன் ஒரு நேரத்துல வந்து 30% ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்க. இப்படிதான் 73 இல்லையா? அப்போ வந்து கொண்டு வந்தாங்க. ஒரு தொகுதியில வந்து 30% வந்து முஸ்லிம்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிமை கூட கிடையாது, மொத்தமா முஸ்லிம் தொகுதின்னு அறிவிச்சிருங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி வக்ஃப் போர்டு லா எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை இப்ப வேணா ராகுல் காந்தி வந்து அவர் ரொம்ப அதாவது ஓப்பனா சொல்றாரு, சொல்லி மாட்டிக்கிறாரு, அது வேற விஷயம். அது வந்து ஆனா மறைமுகமா இப்படிதான் கொடுத்திருக்காங்க. வக்ஃப் லார்டு போர்டு லார்டு இது சட்டப்படி பாத்தீங்கன்னா நிலங்கள்லாம் அப்படியே ஆக்கிரமிக்கிறது. எத்தனை கோயில்கள் இருந்த இடம் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. இது வந்து நீங்க அவுரங்கசீப் பீரியட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. எந்த அதாவது சமீபத்துல இல்ல உலகத்துல இந்தியா என்பது ஒரு செக்யூலர் கண்ட்ரி. இந்த செக்யூலர் நிச்சயமா உள்ள ஒரு நாடாக இருக்கு. அதுல ஓத் எடுத்து, அதாவது அதுல உறுதிமொழி ஏற்றுதான் ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியா ஆகுறாரு. சரிங்களா? கான்ஸ்டிடியூஷன் மேல சட்டம். செக்யூலர்ன்ற வார்த்தையே இப்பதான் இத கொண்டு வரக்க கூடாது, இந்த மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துனோம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கூட்டு வச்சு. அப்ப இவங்க அம்மா பேசுறது ரொம்ப அப்பட்டமா தெரியுது. நாட்டினுடைய ஒருமைப்பாட்டுக்கு முழுவதுமாக எதிரானவர்கள் அப்படிங்கறது அம்மா சொல்லும் போது ரொம்ப தெளிவாக தெரியுது. பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. பல மதத்தை சார்ந்த, மொழிகளை சார்ந்த, பல கல்ச்சர்ஸ் கொண்ட ஒரு நாட்டுல எல்லாரும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கோம். பல வண்ணங்கள் கொண்டு தீட்டப்பட்ட இந்த சித்திரத்தை, இந்த நாட்டை ஒற்றை காவிய மையம் வைத்து திணிக்க பாக்குறது இந்த பாஜக அரசு அப்படிங்கிறது அம்மா பேசும்போது ரொம்ப தெளிவாக எங்களுக்கான, அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்கான ஒரு ஸ்பெஷல் லா இருக்கு, ஷரியத் லா இருக்கு, அதை மதிங்க, அவ்வளவுதான் சொல்றோமே தவிர்த்து நீங்க ஓவர் ரூல் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். இப்ப ஏற்கனவே காங்கிரஸ் வந்து பேசிருக்கு. அம்மா வந்து சொன்னது எல்லாமே குற்றச்சாட்டா பொய்யாக நான் பார்த்தேன். ஏன்னா அவங்களே அதை வந்து நிரூபிச்சிருக்காங்க. யாருமே அந்த மாதிரி பர்டிகுலரா இந்த கம்யூனிட்டிக்கு நாங்க ஸ்பெஷல் அவர்கள் பேசவில்லை நிரூபிச்சிட்டாங்க. அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலயும் இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மோடி சொன்ன மாதிரி இந்த வார்த்தையும் பயன்படுத்தல. ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்தும் அவர்கள் சொன்ன மாதிரி இல்ல. அவர் பொதுவாக எல்லா தரப்புக்கும் சொல்றாரு, முக்கியமாக பெண்களுக்கும் அதே மாதிரி ஓபிசி எஸ்சி எஸ்டிங்கிற எல்லா கேட்டகரிக்குமான ஒரு திட்டத்தை வகுக்கணும், ஒரு growth பாலிடிக்ஸ பேசியிருக்கிறதாக மேனிஃபெஸ்டோல சொல்லப்படுது. அதற்கான வாதங்கள் பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டு அது வந்து தீர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் பேசும்போது ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எப்படி தோணுது அப்படின்னா, அப்ப எப்படி இந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தணும், அவர் எப்படி பல நாடுகள்ல பல நம்மளுக்கு வரலாறு சொல்லுது இல்ல, நாடு இல்லாதவங்க இன்னொரு நாட்டுக்கு போய் தன்னுடைய நாட்டை தன் நாடு என்று சொல்லிட்டு ஆக்கிரமிக்க வேணும் அப்படிங்கிறதுக்கான பல போர். இப்ப பலஸ்தீன் கூட ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி நாடற்றவர்கள் இன்னைக்கு இந்தியாவை வந்து கையாண்டுட்டு இது என் நாடு அப்படின்னு சொல்லணும், ஒற்றைமையப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இவர்கள் நிலைநாட்ட விரும்புகிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய பேச்சிலிருந்து வெளிப்படுது. இந்த இவர் பிரதம மந்திரி செயல்பாடுகளிலும் வெளிப்படுது. வெறும் 3% ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய இந்தியா நாடு, நம்மளுடைய பாரத நாடு, நம்ம இதை விட்டு எங்க போக முடியும்? நீங்க இந்த மாதிரி பண்ணினனாலதான் எல்லாரும் வெளியில போய் நம்ம போய் எங்களுக்கு உண்டான நாட்டுல நாங்க இருப்போம். சரியா? கரெக்டா தான் இருக்கு, கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தல் அறிவிக்க ரொம்ப அழகா தேர்தல் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள் வந்து என்ன சொல்றது, இந்த நாட்டின் விடுதலைக்காக அதிக பங்கு வகித்தவர்கள் நம்ம போயிடக்கூடாது. பல இடங்களை அவங்க வந்து இந்து கோவில்கள் கட்டுவதற்காக தானமாக கொடுத்தார்கள். அப்படி அவர்களே சிறுமை, அதாவது இது வந்து நம்ம ஒரு மத நல்லிணக்கத்தோட நம்ம மத நல்லிணக்கம்
நல்லிணக்கம் மக்களுக்குள்ள எதுவுமே இல்ல இல்ல, அரசியல்வாதிகள் தான் செய்யறாங்க. குறிப்பா இந்த குறிப்பா மாதிரி சொல்றேன். பாஜக போன்ற இல்லவே இல்ல, அரசியல்வாதிகள் அது அதை பாஜக பிளவுபடுத்துது அப்படிங்கறத நீங்க நம்மளால என்ன பார்க்க சொல்றீங்க? முடியுது. உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா நான் வேணாலும் சொல்றேன். இன்னைக்கு கூட சில கோயில்கள்ல முதல் மரியாதை அந்த முஸ்லிம் சமூகத்தினருக்கு தான் ஆனா கொடுக்கணும். பேசுறதெல்லாம் இப்படியா? அல்ல, ராஜஸ்தான்ல கிடையாது. போய் எப்படி இருங்க. பேசுறாரோ ம். அப்படியே ஒரு நிமிஷம். infiltration. நீங்க இவ்வளவு இஸ்லாமியர்கள் பேசுறாங்க. பல பிள்ளைகளை பெத்து எடுப்பாங்கன்னு சொல்றது ஒரு பிரதம மந்திரி பேசக்கூடிய அவர் பேச்சா? பிள்ளைகளை பெத்து எடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சாட்சி இருக்கு. அவங்க அவங்களுக்கு ஒரு கிட்ட கொண்டு ஒரு போய் இது சொல். ஆமா, இருங்க ஒரு ஆமா, நிமிஷம் இருங்க. ஆமா. நீங்க மோர் ஒரு விஷயம் சரி சொல்லுங்க ஒரு சொல்லுங்க விஷயம் உங்க- சொல்லுங்க. உங்க- உங்க கருத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது எந்த ஒரு நாட்டுக்கும் பொருளாதாரம் வந்து பாதிக்க கூடாது அப்படின்னு சொன்னா இதுல வந்து உங்களுக்கு மக்கள் தொகையை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ம். சீனால எல்லாம் அப்படிதான் கண்ட்ரோல் பண்ணி இருக்காங்க. ம். இது வந்து உலக அளவுல சொல்லப்பட்ட உண்மை. ம். ஆனா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இவங்க சொன்னாங்களே அந்த ஷரியத் Objection. தாங்க நாங்க ஒரே வந்து ஒரு ஒத்துக்க மாட்டோம். இருங்க, உங்களுக்கு ஒரே ஒரு அந்த நிமிஷம் சர்வே ஒரே ஒரு நிமிடம். 47 ஐயா மோடி அவர்கள் எத்தனையாவது பிள்ளை? அவங்களுக்கு எத்தனை சிப்லிங்ஸ் இருக்காங்க? முதல்ல ஒண்ணு. ஒரு தனிப்பட்ட இன்னொன்னு, இவங்க சொன்ன பாப்புலேஷன் கண்ட்ரோல் படி ம். இஸ்லாமியர்கள் அவங்களுடைய அதாவது பர்த் ரேஷியோவை குறைத்திருக்கிறார்கள் அப்படிங்கறது நிறுவப்பட்ட சான்றுகள் சொல்லுது. கண்டிப்பா. கம்பேரிட்டிவ்லி இல்ல அதுக்கு இல்ல என்ன இருக்கு? இருங்க நான் உங்களுக்கு ஒரு சர்வே நான் உங்களுக்கு சொல்லுங்க. சொல்றேன். இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்றாங்க மோடி அவங்க வீட்டுல எத்தனாவது பிள்ளைன்றாங்க. நான் அதை தான் சொல்ல வந்தேன். அவங்க முழுக்க சொல்ல விடல. அதாவது ஒரு காலத்துல என்னுடைய குடும்பத்துல நான் 6வது குழந்தை, நீங்க வந்து 10வது குழந்தையா கூட இருக்கலாம். அது அந்த காலம். அதுல இருந்து ஆரம்பிச்சு படிப்படியா இந்த நடவடிக்கை எடுக்கணும், பாப்புலேஷனை மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அதனாலதான் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடுல ஒரு குடும்பத்துக்கும் 3 குழந்தை இருக்கட்டும்னு சொல்லுவாங்க 70கள்ல. அப்புறம் 80கள்ல 2 குழந்தை, அப்புறம் இப்ப ஒரு குழந்தைன்னு சொல்லி வந்திருக்காங்க. இத பாத்தீங்கன்னா அந்த முஸ்லிம் அவங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது 1947ல முஸ்லிம் பாப்புலேஷன் எடுத்திருக்காங்க. 30 மில்லியன் அவங்களுக்கு இருந்தது. மீதி பேரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 300 மில்லியன். அப்போ 47 நிலவரம். 22ல வந்து சர்வே எடுத்திருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா முஸ்லிம் பாப்புலேஷன் 210 மில்லியன். அவங்க மீதி எல்லாம் 102 பில்லியன். மீதி அதர்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்ட் இண்டூஸ். அப்படின்னா என்ன சொல்றாங்க அந்த சர்வேல? இதெல்லாம் வலைதளத்துல இருந்து எடுத்துதான். இன்னைக்கு எல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது. 7 மடங்கு உயர்ந்திருக்கு. கிறிஸ்துவத்துல வந்து அபார்ஷன் பண்றதுக்கோ இதுக்கோ உரிமை கிடையாது, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனா இது வந்து நீங்க உங்களோட கொள்கையா இருக்கலாம், நான் அதுக்குள்ள வர விரும்பல. ஆனா ஒரு நாட்டுடைய நலத்தை கருதி நீங்க அதுக்கெல்லாம் ஒத்து போனோம். இப்ப கூட அதான் சொல்றாங்க, நீங்க எங்க நாட்டுல தாராளமா இருங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டான எந்த இடத்துலயுமே சொல்லல. இல்ல அந்த வார்த்தையே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. எங்க நாடுன்னு சொல்றது. எங்க நம்ம நாடு. சரி, இது நம்ம நாடு தானே. ஆமா நம்ம இது நம்ம நாடு தானே. உங்க கருத்து. உங்க கருத்து. இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் என்று அவங்க வந்து பயன்படுத்தும் போது அதுல இருந்து என்ன தெரியுது? ஊடுருவியவர்கள் ஊடுருவியவர்கள் அப்படின்ட்டு நாட்டினுடைய பிரதம மந்திரி குறிப்பிடுறாரு. அப்படின்னா இங்க உண்மையா இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் யார் என்று கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்கு. யார் கைபர் போலன் கலவாய் வழியாக உள்ள வந்தவர்கள்? யார் இந்த நாட்டை தன்னாடி என்று அபகரிக்க நினைக்கிறார்கள்? இன்னைக்கு என் நாடு என் மக்கள்னு சொல்லிட்டு இருப்பவர்கள் யாரு அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. அம்மா எத்தனையோ ஃபேக்ட் சொன்னாங்க. இஸ்லாமியர்களுடைய அதாவது இந்த நிலத்தை சார்ந்த அரசியலுக்கு ஒப்பிட்டு வாழணும் அப்படிங்கிறது நபிமொழி. அதற்கேற்று வாழக்கூடிய ஒரு மார்க்கவாதிகளாக இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்கமான உதாரணம் சொல்லலாம். இன்னைக்கு இப்படியான ஒரு விதிக்கப்பட்ட போது பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அதை ரொம்ப உடன்படுக்கையோட அதை வந்து செயல்முறைப்படுத்தினது இஸ்லாமியர்கள் நான் பார்க்கிறேன். நான் படிச்ச ஒரு ஃபேக்ட்ல என்ன தெரியுது அப்படின்னா, இஸ்லாமியர்களோட ஃபெர்டிலிட்டி ரேட் 8.1% குறைஞ்சிருக்கு கம்பேர்ட் டு ஹிந்துஸ்க்கு வெறும் 4.1% தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்தந்த நாடுக்கு உகந்தது எதுவோ, அந்த மண்ணுக்கு உகந்தது எதுவோ அதன்படி நம்ம வாழணும், இருக்கணும், செயல்படணும் அப்படிங்கிறது நம்ம வந்து முழுமையா முழு மனதோட அதை வந்து பின்பற்றிட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும். அம்மா எவ்வளவோ விஷயங்கள் சொன்னாங்க, அது எல்லாத்துக்கும் சோர்ஸ் எங்க அப்படிங்கறதையும் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கறது நான் ஒரு